வணக்கம் நளினி மேடம். வணக்கம். தேர்தல் அதாவது வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த முகாமுக்கு தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உரிய அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துல பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க மேடம்? வணக்கம் உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கும். நீங்க பாதியோட அவர் சொன்ன பாதியை மட்டும் சொல்றீங்க. அவர் முழுமையா சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? அவங்க தேர்தல் ஆணையம் ஒத்துக்கலைனாக்க நாங்க உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் சொன்னாரா? சொன்னாரு மேம். நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். உச்சநீதிமன்றத்துல இறுதி தீர்ப்பு வராத போது எதற்காக தமிழகத்துல தேர்தல் ஆணையம் வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேடம். தமிழகம் மட்டும் ஒரு தனி நாடு கிடையாது, அது ஒரு மாநிலம். ஓகேயா? அந்த மற்ற மாநிலங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் தமிழக மாநிலத்துக்கும். ஓகேயா? அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல இந்த அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு சீராய்வு வாக்காளர் இது நடந்தது. சீராய்வு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போது இவங்க எல்லாரும் என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க? தேர்தல் ஆணையம் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது. பாஜக அரசு மற்ற மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் தன்னால் நுழைய முடியாத இடத்துலலாம் தேர்தல் ஆணையத்தை வச்சு உள்ள நுழையறதுக்கோசரம் ஏற்பாடு செய்ய. நான் ஒரு வழக்கறிஞராக பேசுகிறேன், எந்த கட்சியும் சார்ந்து பேசலை. அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். அதனால கைப்பாவையாக வச்சுக்கிட்டு எல்லாரையும் மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மையரெல்லாம் அவங்க பாஜகவுக்கு எதிரானவங்க அவங்களால ஒதுக்கிட்டு ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரித்து அவங்கள வாக்களிக்க வச்சு தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி செய்யுது. இதை விட மாட்டோம், வாக்கு திருட்டு அப்படின்னு பேரணி, பைக்கு பேரணி, அதெல்லாம் ராகுல் காந்தி, காங்கிரஸ், அதில் போய் இப்போ இருக்கிற தற்போதைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக போய் பேசினது எல்லாமே நடந்த வேடிக்கைகளை பார்த்தாங்க. பார்த்துட்டு அதையும் தாண்டி அவங்க சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இவங்களை தவிர சில தனியார் பொதுநல வழக்குகளை தொடர்ந்தாங்க. அது பிரசாந்த் பூஷன்கிறவர் நிறைய பொதுநல வழக்கு தொடர்றதுக்கு அவர் மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் அங்கே இருக்காரு. அவரும் தொடர்ந்தார். எல்லா மனுக்களையும் சேர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கீழே இருக்கிற அமர்வானது விசாரித்தது. கான்ஸ்டியூஷன் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சூரியகாந்த், மாண்புமிகு நீதியரசர் திரு சூரியகாந்த் அவர்களும் அதில் இருந்தார். எல்லாரும் இருந்தாங்க. அது வழக்கு தொடர்த்தது தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சது உச்சநீதிமன்றம். விசாரித்த போது அந்த வழக்கில் விசாரிக்கிறச்ச என்னங்க இப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க, என்னமோ பண்ணுறீங்களாமே அப்படின்னு. அப்போ தேர்தல் ஆணையத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அங்கே இறையாண்மையில் கொடுத்த 324 பிரிவுபடி தான் இந்த தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது, ஒரு தனியான அமைப்பு, இறையாண்மையின் கீழே ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. எங்களுக்கு இறையாண்மையில் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால ஜனநாயக ரீதியாக நாங்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் யாருடைய கைப்பாவையும் கிடையாது. இது எப்போதுமே நடக்கிற ஒரு விவகாரம் தான். இப்போ மட்டும் இல்லை, 2002 பண்ணோம், 2017 கூட இப்போ தற்பொழுது முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அப்பொழுது இருந்த 2017 இருந்த இதே திமுகவும் வலியுறுத்திச்சு. ஏன்னா காரணம், இறந்தவங்க இன்னொரு இடத்துலேருந்து மாற்றி போனவங்க அவங்க அந்த தொகுதியிலையும் போடுறாங்க, இந்த தொகுதியிலையும் போடுறாங்க. அதே மாதிரி இறந்து போகிறவங்க என்ட்ரியில் வேறு யாரோ இறந்தவர்கள் மற்றவங்களை வச்சு வாக்களிக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்களுக்குள்ளேயே சண்டை வருது. அதெல்லாம் ஒத்துமையாக இருக்குது, ஒழுங்காக ஜனநாயகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் பட்டியலை நாங்கள் களை எடுக்கிறோம். தூய்மையான தேர்தல் பட்டியல் ரெடி பண்ணுறோம். இதில் என்ன தவறு இருக்குது? எங்களுக்கு கொடுத்த தி பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் பிரிவு 21 ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ். நல்லா படிங்க. ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் இருக்கா? ரிவிஷன் சீராய்வு, அது 21. அந்த பிரிவு சட்டம் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் பிரிவு 21. அதில் கிளியராகவே அது தலைப்பே ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ். அதாவது தூய்மையை பண்ணி இந்த சட்ட வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கான அதிகாரத்தை இந்த சட்டத்தின் கீழே எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்குங்கிறது வருது. இது ஆங்கிலேயத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், பிஃபோர் ஈச் ஜெனரல் எலெக்ஷன் டு த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் எ ஸ்டேட். ஒரு மாநிலத்துக்கு சட்டமன்றத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடியும் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பொது தேர்தல் முன்னாடியும் எந்தெந்த காலங்களில் பண்ணலான்ட்டு, பிஃபோர் ஈச் பை எலெக்ஷன் டு ஃபில்ஃபில் எ கேஷுவல் வேகன்சி இன் எ சீட் அலாட்டட் டு த கன்சிடர். அதாவது இப்போ இடைக்கால தேர்தல் வருது இல்லையா, அந்த சமயம் 1, 2, 3 ஆச்சா, 4வது ஷெல் பி ரிவைஸ் இன் எனி இயர், எந்த இயர், இன் எனி இயர், எந்த வருடம் வேணாம் செய்யலாம். shall be revised, திருத்தலாம் in any year in the prescribed manner by reference to the qualifying date
if such revision has been directed by the election commission. எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு எடுத்து பண்ணுன்னு சொன்னால் பண்ணலாம். அது யார்? அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில அதிகாரிகளை அந்தந்த மாநிலத்துக்கான தேர்தல் அதிகாரி இருப்பார், அவர்கிட்ட சொல்லி அந்தந்த மாநிலத்தில் அதிகாரிகளை வந்து நியமித்து பண்ணலான்னு. இப்போ கிளியர் கட்டாக படிச்சுட்டேன்னா 21 பொது தேர்தல் வருவதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி, அதையும் தாண்டி இடைத்தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி எப்போ வேணால் பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன். இதுலேயே அவங்க கதை முடிஞ்சது. இவங்க போடுற ஒப்பாரி பண்ணுறதுலாம் முடிஞ்சது. சட்டமே அவங்களுக்கு கொடுத்துருக்குங்க அதிகாரம். இது யார் கேட்க முடியும்? அதனால தான் உச்சநீதிமன்றம் அவங்க என்ன உச்சநீதிமன்றத்தில் என்ன குரல் எழுப்பினாங்கனாக்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, பிறந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறாங்க. சில பேர்லாம் கிராமங்களில் பிறந்த சர்டிஃபிகேட் பண்ணுறதில்ல. அப்போ எப்படி அவங்க வந்து இந்திய குடிமகன்கிறது வரும் காட்டுறதுக்கு? அதனால் அவங்கள அடிபடுறாங்க அப்படின்னு. அப்போ தேர்தல் ஆணையம் சொன்னது, நாங்கள் ஒரு 7.6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, தோராயமாக 15% அப்படின்னாக்கா ஒரு 20 லட்சத்துக்கு மேலே எதிர்பார்க்குறோம். ஏன்னா அங்கே வெளிநாட்டில் இருந்துவங்க 2 இடம் மாற்றி ஒரு இடத்துல வாடகைக்கு வராங்க, இன்னொரு இடத்துல இருக்காங்க, அங்கேயும் ஓட்டு போடுறாங்க, இங்கேயும் ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் மாற்றி பண்ணுறது தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க ஆதார் கார்டை நீங்கள் ஆதார் கார்டு எதையும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பிறந்த இடத்த காட்டணும், பிறந்த தேதி அந்த இடத்துல பிறந்தாங்கிறதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற 4 பேர் காட்டி இவர் இந்த ஊரில் தான் பிறந்தாருன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிலாம் சொல்லி தேர்தல் கமிஷன் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்தில் பதிலுரை தாக்கல் செய்கிறாங்க. செஞ்சுட்டு அப்போ வந்து உச்சநீதிமன்றம் அவங்கள்ட்ட சொன்னது, அப்போ நீங்கள் தடை கிடையாது, நீங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்யலாம். தடை கிடையாது, தொடர்ந்து பணி செய்யலாம். திருப்பி சொல்கிறேன், தடை கிடையாது, தொடர்ந்து இந்த பணியை செய்யலாம், மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒத்தி வச்சுது. அப்போ மட்டும் ஒன்று சொன்னது, நீங்கள் ஆதார் கார்டை வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டு வாங்கினா அவங்க சொன்னாங்க, ஆதார் கார்டு அடையாள அட்டை, அது குடியுரிமையை கொடுக்காது, இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் வாக்காளராக மாற முடியும் என்று சொன்னது. அப்போ குடியுரிமைக்கு அது கிடையாது, இவர் தான் இவங்க காட்டுறதுக்கு ஆதார் ஏற்றுக்கங்க அவ்வளோ தர. குடியுரிமையை நீங்கள் தீர்மானம் இப்போ செய்ய முடியாது வாக்காளர் இதில், அதை அப்படியே வச்சுட்டு மற்றெல்லாம் செய்யுங்க. அப்போ சொல்லிச்சு, இவர் இந்த இடத்துல இருக்காருங்கிறதுக்கு ரெசிடெண்ட், அந்த இடத்துல வாழ்பவர் அப்படிங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கு சட்டத்தில் எங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு ஆதார் கார்டை காட்டுறோம், இவங்க ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து காட்டுறோம். அதுக்கு தான் பிரிவு 22 பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ஈச் எலக்ட்ரல் ரோல்ஸ், அதாவது தவறுகளை அந்த பட்டியலில் இருக்கிற தவறுகளை திருத்துவதற்கான அதிகாரத்தை பிரிவு 22 பப்ளிக் ரீபீல்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் கொடுக்குது. இஃப் த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், யார்? தேர்தல் அதிகாரி, ஃபார் ஏ கன்சிடரேட்டிவ் தொகுதி ஆன் அப்ளிகேஷன், நான் ஒரு மனு கொடுத்தா அதை வந்து எடுத்து அதை பார்த்து அதில் ஏதாவது தவறு இருக்கா, அது சரியான இடத்துல கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி, சீஸ் நான் ஆர்டினரி ரெசிடெண்ட் இந்த கான்ஸ்டிட்யூன்சி, அந்த தொகுதியில் நிரந்தரமாக வாழக்கூடியவர் தானா, இல்லை டெம்பரரியாக இருக்காரா, டெம்பரரியாக இருந்தால் இன்னொரு இடத்துக்கு எங்கே போனார், எந்த தொகுதிக்கு போனார், அதே தொகுதியிலே வேறு இடத்த மாற்றினாரா, அந்த வட்டத்தில் மாற்றினாரா, இதெல்லாம் பார்க்கறதுக்கான உரிமைகளெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 22. 23 இன்க்ளூஷன் ஆஃப் நேம்ஸ், உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு பேரை, அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் யார், உங்கள் என்ன இது அட்டாச்சி, அதெல்லாம் கொடுத்தா அது 21, 22, 23, 24. அதில் வந்து தேர்தல் கமிஷன் உங்களுடைய மனுவை நிராகரித்தானால் அது மேலே மேல்முறையீடு செய்யும். எங்கே மேல்முறையீடு செய்வீங்க? அதுக்கு அதிகாரம் வந்து கொடுத்துருக்கு அந்த தேர்தல் ஆணையரிடம். அந்த தேர்தல் ஆணையரும் உங்கள் மேல்முறையீடு தவறு என்று டிஸ்மிஸ் பண்ணி தள்ளுபடி செய்தால் நீங்கள் எங்கே வரணும்? ஹைகோர்ட்டில் ரிட்டாக போடணும். இவ்வளோ வழிமுறைகள் கொடுத்துருக்கு. அதனால் ஒவ்வொரு தொகுதிக்கும், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் ஃபார் அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிங்கிறதுக்கு, அசம்பிளி அதனாக்க சட்டமன்றத்துக்கு எப்படி தயார் செய்யணும், கவுன்சில், அதாவது கவுன்சில் கான்ஸ்டிட்யூன்சி தான் என்ன சொல்கிறது, மாநகராட்சி, பஞ்சாயத்து, அந்த எலெக்ஷனுக்கு எப்படி ரெடி பண்ணணும், அதெல்லாம் 26, 27 வருது. ஸோ 27B வந்து அதாவது சில தொகுதியெல்லாம் மாற்றம் அடையும், அதெல்லாம் அடுத்த சாப்டர் போயிடுறது, தொகுதி சீரமைப்பு. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி 21, 22, 23, 24, 25, 26 5 பிரிவில் சீர்திருத்தம் பண்ணும்போதும் வாக்காளர்கள் மனு எப்படி கொடுக்கணும், அது நிராகரிக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன தீர்வு, இதெல்லாம் கொடுத்துருக்கு. அதனால் எப்போ வேணால் பண்ணாங்க, அது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு திமுக இருக்கிற வக்கீல் திரு வில்சன், திரு இளங்கோ, திரு SR பாரதி எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
அதாவது கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போகிற அறிவுரையை கொடுக்குற இந்த வக்கீல் கூட்டங்கள் குழுமம் அவங்களுக்கும் பதில் சொல்லியிருப்பாங்க. இது எப்படின்னாக்க எப்படியாவது ஒரு பிரச்சனை பண்ணி இதை பண்ணணும்னு பண்ணுறாங்க. இவரே வந்து உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்புலேருந்து அந்த வழக்கில் பெண்டிங் இருக்காங்க. அந்த வழக்கில் தடை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சொன்ன போது இப்போ திருப்பி எப்படி வழக்கு போடுவார்? அது ஒன்று. ரெண்டாவது, இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இல்லை மழை காலம் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இதே கூற்றை தான் தென்மேற்கு பருவமழை பெஞ்சிருக்க இவங்க பண்ணுறாங்களேன்னு சொல்லி அந்த வழக்குலையும் இப்போ நிலுவையில் இருக்கிற வழக்குலையும் கூற்று எடுத்தாங்க. அப்போ சொல்லிச்சு அது அவங்க பார்த்துப்பாங்க, கொடையை எடுத்துக்கிறாங்க, எப்படியோ பண்ணுறாங்க, அவங்க முழுமையாக பண்ண, உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றா அதே கூற்றை இப்போ எடுக்கிறாங்க, வடகிழக்கு பருவமழை இருக்குது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி பருவமழையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது சொன்னதுக்கு அப்புறமா இப்போ எப்படி போவாங்க, அதுக்கு தடை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அடுத்த விஷயம், இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 2026க்கு அப்புறம் அவங்க சீராய்வெல்லாம் செய்யட்டும், அது வரைக்கும் செய்ய வேண்டாம். அப்போ சீராய்வு செய்யலாம், ஆனால் காலக்கெடு மட்டும் மாற்றணும். ஏன் மாற்றணும்? இந்த எலெக்ஷனில் நாங்கள் அப்படி தான் நடத்துவோம், பழைய பட்டியல் பண்ணி தான் நீங்கள் தேர்தல் ஆணையம் நடத்தியே ஆகணும், நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டா எங்களுக்கு கவலை இல்லை, இன்னும் 5 வருஷத்துக்கு தள்ளி போடலாம். அதனால் இப்போ பண்ணக்கூடாதுன்னு தடை வாயால் கூக்குரல் எடுத்து உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிராக பேசினாலே அவதூறு. இதை நிச்சயமாக அவதூறு வழக்கு நான் இல்லை, நீங்கள் இல்லை, உடனே தாக்கல் செய்யலாம், வாய்மொழியாக போய் சொல்லலாம். அவர் பேசின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை எடுத்து கொண்டு போய் காட்டலாம், தீர்மானத்தை கொண்டு போய் காட்டலாம், தமிழக அரசே வந்து உச்சநீதிமன்றத்தை மதிக்கவில்லை அப்படின்னு காட்டலாம். அடுத்து காட்டி வழக்கை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி கேட்போம். அப்போ வந்து அவர் சொல்லுவாங்க, சரி அவர் அப்பியர் ஆக சொல்லுங்கள், அவர் வந்து கண்டமனார், அது வந்து அவதூறு செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாண்டி இன்னொரு விஷயம், 2026க்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்கிறச்ச ஏன் இப்போ ஏதாவது அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அந்த வாக்காளர் பட்டியலில்? இப்போ ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்களா அவங்க? அதனால் அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும்னு நினைக்கிறாங்களா? அதான அர்த்தம். ஏங்க உங்களுடைய ஏஜென்ட்டுகளே இன்னொன்று யாரை வந்து அந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் இன்னைக்கு வந்து சென்னை 13 மண்டலம் 13 சென்னை மாநகராட்சி 13 வேளச்சேரி தொகுதிக்கு யார் யார் வந்து அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க, யார் யார் வீட்டுக்கு வரப்போகிறாங்க, அவங்களுக்கு இன்சார்ஜ் யார், அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. நேற்றுக்கு பொது வலைதளத்தை போட்டாங்க, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் வந்துருச்சு. இந்தியா தமிழகம் ஃபுல்லாக அந்த ஒன்றியம் எல்லா இடத்துக்கும் போட்டாங்க பொது வழியில். அதனால் நீங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம். அந்த அவர்களை தொடர்பு கொள்ளலாம், ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன், நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க மாட்டேங்க, நாங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, சாயந்தரம் தான் இருப்போங்க, தனி வீடு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நாங்கள் பிளாட்டில் இருக்கோம்னாக்க எங்கள் செக்ரட்டரிகிட்ட கொடுத்துருங்க, நான் ஃபில்லப் பண்ணி தரேன், டோர் லாக்னு எழுதாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கி பொது வழியில் உங்கள் பகுதிக்கு யார் வர போகிறாங்கிற ஃபோன் நம்பரோட ஆள் பேரோட போட்டிருக்காங்க அதிகாரி யாருன்னு. அதுக்கப்புறம் என்ன கவலை? அதையும் தாண்டி திமுகவோட ஏஜென்ட்டுகளும் 18 ரெக்கக்னைஸ் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட கட்சிகளின் ஆட்கள் கூட வரப்போகிறாங்க. அப்போ திமுக காரங்க இல்லை காங்கிரஸ்காரங்க யாரோ ஐடாட் இருக்கவங்க பாஜகவோ அதிமுக காரங்களோ சேர்க்க சொன்னால் அது முடியாதுங்க, அவர் இந்த இடத்துல இல்லைங்க அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாமே. அது ஒன்று. உங்கள் தமிழக அரசு அதிகாரிகள் தானே இப்போ அந்த பணியில் ஈடுபட போகிறாங்க. அப்போ உங்கள் அதிகாரிகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அதை தாண்டி உள்ள ஏதோ சமாச்சாரம் இருக்குங்கிற சந்தேகம் வருது இல்லையா? அது நிச்சயமாக உச்சநீதிமன்றம் கேட்கும். ஏங்க உங்கள் அதிகாரிகள் இருக்காங்க, உங்கள் முகவர்கள் இருக்க போகிறாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே தடுக்கிறீங்க, தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆதார் ஆணையம் வாங்கலாம்னு சொல்லிட்டேன்ல, இப்போ ஏன் உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்க. இதை மறைச்சு மக்களை மடைமாற்றம் செய்யும் விதமாக நேத்திக்கு உச்சநீதிமன்றம் செல்வோம், நிறுத்தலைன்னா உச்சநீதிமன்றம் செல்வோம் சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லி அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க, தடை கிடையாதுன்ட்டாங்க. அதாவது உச்சநீதிமன்ற ஆணையை ஏற்குது தேர்தல் ஆணையம், அது மறுக்குமா? தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரங்க அத்தனையும் இறையாண்மையில் கொடுத்துருக்கு, சட்டத்தில் கொடுத்துருக்கு, அதை செய்கிறாங்க. இது மக்களை, அதாவது எங்களை போல வழக்கறிஞர்களுக்கு தெரியும், பாமர மக்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களை எப்படி மடைமாற்றம் செய்து ஒரு மூல செலவு செஞ்சு கையில் தூக்குறது அப்படின்னு செய்கிறாங்க. மக்களை ஏமாறாதீங்க. தேர்தல் ஆணையம் நம்ம நல்லத்துக்கு செய்யுது, என் ஓட்டை இன்னும் போடாதபடி தடுக்குது. அது வரவேற்பாங்களா இல்லை பொதுமக்கள்? சரத்ஜி உங்களுடைய ஓட்டை நான் போட விடாதபடி தடுக்குது, நியாயம் தானே? அதனால் இப்போ நான் படித்த பிரிவுகள் படி தேர்தல் ஆணையம் அதையும் தாண்டி உச்சநீதிமன்றத்தோட அங்கீகாரத்தோடு தான் இது நடக்குது. இது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. மக்களை ஏமாத்துறாரு. 2026 மட்டும் பண்ணலான்னாக்க அதனுடைய விஷமம் என்ன, உள்ளே நடக்கிற சமாச்சாரம் என்னங்கிற சந்தேகம் மக்களுக்கும் வருகிறது,
உச்சநீதிமன்றம் போனால் இந்த வார்த்தையில ஏங்க 2026ல் பண்றது இப்ப பண்ணா என்ன, அவங்களுக்கு அங்கீகாரம் எப்ப வேணா பண்ணலாம், அது எப்படி சொல்லுவீங்க கேட்கும். அப்ப திமுக என்ன பதில் சொல்லும்? நன்றி மேடம். இதான் நன்றி, வணக்கம்.